அனைவருக்கும் வணக்கம். நம்ம சங்க இலக்கியங்கள் அப்படின்ற டாபிக்ல 8 தொகை 10 பாட்டு அப்படின்ற நூல் போன வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ அதோடைய கண்டினியூஷன் என்னன்னு பார்த்தோன்னா அது 17 மேற்கணக்கு நூல்கள். தற்பொழுது பார்க்க போது கீழ்கணக்கு நூல்கள். சரிங்களா? சங்கம் மருவிய காலம் அப்படின்ற காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூல்கள் தான் இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. 18 நூல்கள் இதில் வச்சிருக்காங்க. சரிங்களா? 18 நூல்கள். இதில் தனித்தனியாக ஒரு ஆசிரியர் அந்தந்த நூலை எழுதியிருப்பாங்க. நாலடியார் மட்டும் சமண முனிவர்கள் அப்படின்ற டாபிக்ல எழுதியிருப்பாங்க. இதுல தான் நம்மளுடைய தமிழ்ல மிகச்சிறந்த ஒரு இலக்கியமான திருக்குறள் அப்படின்ற நூல் இதுல இடம்பெறுது. அது என்னென்னன்றத ஒரு பேசிக் ஓவர்வியூ, என்னென்ன நூல்கள் இருக்கு, அதுல அகநூல்கள் என்ன, புறநூல்கள் என்ன, அதோடைய ஆசிரியர்கள் யாரு அப்படின்றத மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறேங்க. முன்னாடி 17 மேற்கணக்கு நூல்கள் பார்த்தாச்சு. இப்போ 17 கீழ்கணக்கு நூல்கள். சரி, முன்னாடி நம்ம பார்த்த இந்த 8 தொகைக்கு பாடல் வைப்பு முறை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதே மாதிரி இதுலயும் ஒரு பாடல் வைப்பு முறைன்ற மாதிரி ஒரு பாடல் வச்சிருக்காங்க. அது என்னென்னன்றத பார்த்தோம்னா, நாலடி நான்மணி நானார்ப்பது, நாலடி நான்மணி நானார்ப்பது, ஐந்திணை முப்பால், ஐந்திணை முப்பால். இந்த முப்பால் அப்படின்றது தாங்க நம்மளுடைய திருக்குறள். முப்பால் அறம் பொருள் இன்பம் அப்படின்ற 3 பால்களை சேர்த்து எழுதப்பட்டதுதான் இந்த முப்பால் அப்படின்னு. அதனாலதான் முப்பால் அப்படின்னு திருக்குறளுக்கு ஒரு அடைமொழியே இருக்குங்க. கேட்பாங்க முப்பால்னா என்னன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். அடுத்தது கடுகங்கோவை, முப்பால் கடுகங்கோவை, கடுகம் அது என்னன்றதை பார்க்கலாங்க. அடுத்தது கோவை. சரிங்களா? அடுத்தது என்னன்னு பார்த்தோன்னா பழமொழி மாமூலம், பழமொழி மாமூலம், கண்ணிலை. ஓகேவா? பழமொழி மாமூலம், கண்ணிலையை வாங், கண்ணிலையை வாங் காஞ்சியுடன், கண்ணிலையை வாங் காஞ்சியுடன், ஏலாது என்பவே கைநிலையும் மாம், கைநிலையுமாம் கீழ்கணக்கு, கைநிலையுமாம் கீழ்கணக்கு அப்படின்னு இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள்ல பாடல் வைப்பு முறை பண்றாங்க. சரிங்களா? என்னென்ன நூல்கள் இருக்குன்றத பார்க்கலாம். நாலடியார், நான்மணிக்கடிகை, 440 நூல்கள் அப்படின்றது இடம்பெற்றிருக்குங்க. அடுத்து என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். ஐந்திணை அப்படின்றது ஒரு நூல் இருக்கு, 2 நூல்கள் இருக்கு. அடுத்தது முப்பால் அப்படின்ற நூல், கடுகம் அப்படின்னா திரிகடுகம். அடுத்தது கோவை அப்படின்னு ஒரு நூல். அடுத்தது பழமொழி 400, மூலம் அப்படின்னா சிறுபஞ்ச மூலத்தை மென்ஷன் பண்ணுது. இந்நிலை அப்படின்ற நூல் இருக்கு. அது என்னன்றதை பின்னாடி வீடியோ பார்க்கலாம். ஜஸ்ட் இது உங்களுக்கு ஒரு ஞாபகார்த்தத்துக்காக தான், ஜஸ்ட் ஒரு இதுக்காக ஓவர்வியூக்காக என்னென்ன நூல்கள் இருக்குன்ற மாதிரி ஒரு ஷார்ட்டாக ஒரு இதுக்காக வச்சுருக்கோம். அது நமக்கு முக்கியமும் கிடையாதுங்க. இந்த முப்பால் மட்டும்தான் இதில் முக்கியம். அந்த முப்பாலில் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. முப்பால்னா திருக்குறள், இதை தாண்டி வேற எதுவுமே நமக்கு முக்கியம் கிடையாது. சரி, அடுத்தது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்கிற அறநூல்கள் என்ன. ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. 17 கீழ்கணக்கு நூல்கள்லாம் அறம் சார்ந்த நூல்கள் தான். 17 கீழ்கணக்கு நூல்கள்னாலே அறம் சார்ந்த நூல்கள் தான். இதுல எதெல்லாம் அறநூல்கள் அப்படின்றத பார்த்துடலாங்க. அறநூல்கள் பிரிச்சிருப்பாங்க, பின்னாடி அகநூல்கள் பிரிச்சிருப்பாங்க, புறநூல்களும் பிரிச்சிருப்பாங்க. 11 அறநூல்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல அறநூல்கள் எத்தனை பார்த்தோன்னா 11. சரிங்களா? அதுக்கப்புறம் அகநூல்கள் எத்தனை பார்த்தோன்னா 6 அகநூல்கள் இருக்கு. புறநூல்கள் எத்தனை பார்த்தோன்னா 1 புறநூல்கள் இருக்கு. அகநூல்கள் 6, புறநூல்கள் 1. அவ்வளவுதாங்க. இதுல வேற எந்த டேட்டாவும் இல்லை. பேசிக்கா இதான். இதுக்கப்புறம் இதோட ஆசிரியர் யாருன்றது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். சரி, அறநூல்கள், அறம் சார்ந்த கருத்துக்கள். அறம்னால நமக்கு தெரியுங்க, அறம் சார்ந்த கருத்துக்களை கூற நூல் தான் இந்த அறநூல்கள். இதுல நூல்கள் 11 என்னென்னு பார்த்தோம்னா நாலடியார். ஃபர்ஸ்ட் நாலடியார் அப்படின்ற நூல் பல வகையான அறக்கருத்துக்களை கூறும். திருக்குறளுக்கு ஒப்பாவே நம்ம வச்சு பேசக்கூடிய ஒரு நூல் தான் இந்த நாலடியார் அப்படின்ற நூல். 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கியமே இருந்திருக்குங்க. அதனால அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நாலடியார் அப்படின்றது. அடுத்தது நான்மணிக்கடிகை. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோன்னா பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40. யார் யார் ஆசிரியர் பின்னாடி பார்க்கலாம். அறநூல்கள் பட்டு பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் 3 நூல் கொடுத்துட்டு ஒரு நூல் எது இல்லை அப்படின்னு கேட்க வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. அதனால தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இனியவை 40, ஆசார கோவை, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, திருக்குறள். இந்த நூல்கள் எல்லாமே நம்ம அறநூல்கள் சொல்லுவோம். 11 வகையான அறநூல்கள் இதுல கம்பைல் பண்ணி வச்சிருக்காங்க. 17 கீழ்கணக்கு நூல்கள்ல எத்தனை அறநூல்கள் கேட்பாங்க. திரும்ப திரும்ப சொல்றதாதான் எத்தனை அறநூல்கள் கேட்பாங்க. 11. என்ன நூல்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். சரி, அடுத்தது அகநூல்கள், அகம் சார்ந்த கருத்துக்களை கூறுறது அகநூல்கள் அப்படின்னு பார்த்துருப்போம். அகம்னா என்ன, ஒரு தலைவன் தலைவியுடைய காதலை பத்தி கூறுறது தான் அகம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அது என்ன நூல்கள் அப்படின்னா கார் 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70. அங்கேயே சொல்லியிருந்தேன், ஐந்திணையில 2 வரும். இந்த 40 40 440 நூல்கள் இருக்குன்றது. அதனால அங்க. அடுத்தது திணைமொழி 50 அப்படின்ற ஒரு நூல். அடுத்தது திணைமாலை 150 அப்படின்னு ஒரு நூல். அடுத்தது கைநிலை. இது எல்லாமே நம்ம 17 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கிற அகநூல்கள். இதுல ஒரே ஒரு புறநூல்கள் இடம்பெற்றுச்சுங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா களவழி 40.
இந்த களவழி நாற்பது வந்து புறநூல். ஏன்னா இது வந்து ஒரு சேர அரசன் செங்கணன் அப்படின்னு இருப்பான். சேர அரசன் செங்கணன், இதை மட்டும் நான் பத்தி சொல்லிடுங்க, நம்ம டீட்டெயில்டாகவும் பார்க்கலாம். இதை செங்கணன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவருடைய வரலாறை பத்தி கொஞ்சம் சில போர்களை பத்திலாம் இது பேசுங்க. அதனால இதை புறத்தில் எடுத்து வச்சுட்டாங்க. சரிங்களா? போர் சம்பந்தமான விஷயங்களை பேசுறது எல்லாமே என்னன்னு பார்த்தோம், புறநூல்கள்னு பார்த்தோம். அதனால இதை புறத்தில் வச்சுட்டாங்க. இது வந்து களவழி 40 அப்படின்றது ஒரு புறநூல். அதோட ஆசிரியர் யாருன்றது பின்னாடி பார்க்கலாம். இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் எதெல்லாம் அறநூல்கள், எதெல்லாம் அகநூல்கள், புறநூல் என்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா எலிமினேஷன் மெத்தட் 4த்துல எது இல்லை அப்படின்ற கான்செப்ட்ல கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. யூனிட் 8லயும் கேட்கலாம், இல்லைனா தமிழ் எலிஜிபிலிட்டி அதெல்லாம் ஸ்கோரிங் பேப்பர்லையும் கேட்கலாம். தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அறநூல்கள் என்ன, அகநூல்கள் என்ன அப்படின்றத. சரி, அடுத்தது இதோடைய ஆசிரியர் யாரு? 17 கீழ்க்கணூல்கள் நான் சொல்லியிருப்பேன். ஒரு பாடலுக்கும் ஒரு நூலுக்கும் ஒரு ஆசிரியர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். அது யார் யார் என்னன்றதை மட்டும் பேசிக் இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்குறோம். வீடியோ கஷ்டமாகவே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு கூட பார்த்துடலாம், பாஸ் பண்ணிட்டு கூட பார்த்தா கூட ஓகே தான். சரி, திருக்குறள் அதை எழுதியவர் யாருன்னா திருவள்ளுவர். நாலடியார் சமண முனிவர்கள். இந்த நாலடியார் அப்படின்னு நிறைய பேர் எழுத சொல்லப்படுதுங்க. சமண மதம் ஜெயினிசம் சார்ந்த கருத்துக்களை தெரிவிச்சிருப்பாங்க. அதனால அவங்க வந்து நாலடியார் அப்படின்ற நூலை எழுதியிருக்கிறதா கூறப்படுது. அடுத்து நான்மணிக்கடிகை, விளிம்பி நாகனார், இதுல ஊர் பெயர் அவருடைய குடிப்பெயர் அப்படின்லாம் தனித்தனியாக வருங்க. அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் ஒரு நூலை பற்றி தனியாக பார்க்கும்போது. நான்மணிக்கடிகை எழுதியவர் விளிம்பி நாகனார். அடுத்தது இனியவை 40 பூதஞ்சேந்தனார். ஸ்கூல் புக்கில் பல 8th புக்கில் இதுக்கான ஒரு பாடல் இருக்கு. நம்ம அந்த பாடலை பற்றி அவரை பற்றி கொஞ்சம் டேட்டாவும் நான் பின்னாடி பார்க்க தான் போகிறோம். ஜஸ்ட் இப்போதைக்கு அவங்க யார் எழுதுனாங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்னா 40 எழுதியவர் யாருன்னா கபிலர். அதுக்கப்புறம் பழமொழி 400ன்னு கூட சொல்லுவாங்க அந்த நூல் பேர். அதை எழுதியவர் 3 அரையனார் அப்படின்றவர் தான் இந்த பழமொழி 400 அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆசாரக்கோவை ஆன்னு வாயத்துறப்ப நான் வச்சுக்கோங்க. பெருவாயின் முள்ளியார் அப்படின்றவர் தான் இந்த ஆசாரக்கோவை அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் முதுமொழி காஞ்சி அப்படின்ற நூல் மதுரை கூடல் இருக்கிறார். ஆள்களி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்ற மாதிரி வரும். ஆள்களி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்ற பாடல் ஸ்டார்ட் ஆகும். அந்த முதுமொழி காஞ்சினா முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், நிலையாமை. பல வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, காஞ்சினா நிலையாமையை பற்றி பேசுறது. முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிழார் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. திரிகடகம் நல்லாதனார். திரிகடகத்தை எழுதியவர் நல்லாதனார். 3 அறக்கருத்துக்கள், சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்ற 3 அறக்கருத்துக்களை இந்த திரிகடுகம் நூல் பேசும். அதான் திரிகடுகம் நல்லாதனார் அப்படின்ற எழுதியிருக்காரு. அதே மாதிரி அதை சார்ந்த 3 அறக்கருத்துக்கள் நமக்கு தெரிவிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிறுபஞ்ச மூலம் காரியாசன் எழுதியிருக்காரு. 6 அறக்கருத்துக்களை கூற நூல் அது. அதை டீட்டெயில்டாக பின்னாடி பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா ஏழாதி எழுதியவர் கனிமேதாவியர். இந்த கனிமேதாவியர் கொஞ்சம் முக்கியங்க, ஏன்னா சொல்றேன், இன்னொரு நூலை எழுதியிருப்பாரு. 17 கீழ்க்கான நூல்களில் கனிமேதேவையார் இன்னொரு நூலை எழுதியிருப்பாரு. அது என்னன்றதை பார்க்கலாம். சரி, இதாங்க இந்த ஆசிரியர் பேர் தான் வச்சுக்கோ. நமக்கு முன்னாடி எல்லாமே ஞாபகம் இருக்குங்க, இந்த கீழே வர கொஞ்சம் ஞாபகம் இருக்காது. இந்த இன்னா 40 இனியவை 40 பார்த்துக்கோங்க. இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதஞ்சேந்தனார், பழமொழி 400 3 அரையனார். சரி, இதை நான் சொல்ல மறந்துட்டு நினைக்கிறேன். இன்னா 40 எழுதியவர் கபிலர். இன்னா 40 கபிலர். முன்னாடி குறிஞ்சிப்பாட்டு எழுதியவர் கபிலர்னு பார்த்துருந்தோம். இங்க இன்னா 40 அப்படின்ற நூலை எழுதியவர் கபிலர். இன்னானா செய்யக்கூடாத 40 விஷயங்கள், இனியவைனா செய்யக்கூடிய 40 விஷயங்கள். அதான் இன்னா 40 இனியவை 40 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இனியவை 40 பூதஞ்சேந்தனார், இன்னா 40 கபிலர் எழுதியிருப்பாருங்க. சரிங்களா? சரி, யார் என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு மட்டும் தான் பார்த்துட்டு போகிறோம். ரொம்ப நமக்கு தேவை கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், புதுசாக உள்ளே வந்த பிள்ளைங்களுக்கு இது எதுவுமே நாலேஜே இருக்காதுங்க. அவங்களுக்காக தான். ஆல்ரெடி நாங்கள் லெஜெண்ட் தமிழ் நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் அட்வான்ஸாக படிச்சுட்டு போகலாம். புது பிள்ளைங்களுக்காக தான் இந்த கான்செப்ட். பேசிக்காக என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, அவங்க பயப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான். சரிங்களா? களவழி 40 முன்னாடி பார்த்துருந்தோம். ஒரே ஒரு புறநூல் களவழி 40 என்ற புறநூல் இருக்கும். அதை எழுதியவர் பொய்கையார் அப்படின்றது. களவாடட்டா பொய் சொல்லுவாங்க, நான் வச்சுக்கோங்க. திருடிட்டா என்ன பண்ணுவாங்க, அதை சமாளிக்கிறதுக்கு பொய் சொல்லுவாங்களா? அப்ப களவழி 40 எழுதியவர் யாருன்னா பொய்கையார் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. அடுத்தது கார் 40. 40 பார்த்தோமா? இனியவை 40, இன்னா 40, களவழி 40, கார் 40. இதான் நான் 40 அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அப்ப கார் 40 எழுதியவர் கண்ணன் கூத்தனார். காரை எடுத்துக்கிட்டு கூத்துக்கு போறாங்க, நான் வச்சுக்கணும். காரை எடுத்துக்கிட்டு எங்க போறாங்க, கூத்துக்கு போறாங்க. அதான் கார்னா கண்ணன் கூத்தனார் அப்படின்றது. அடுத்தது 5 50 மாறன் பொறையனார் அப்படின்ற எழுதியிருக்காரு. இந்த எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் போட முடியாதுங்க, நான் வரதை சொல்றேன், மற்றதை நீங்களா புரிஞ்சு போட்டுக்கோங்க. சரிங்களா? 5 50 எழுதியவர் மாறன் பொறையனார் அப்படின்ற எழுதியிருப்பாரு. அடுத்தது 5 70. அடுத்தது என்னது, 5 70 எழுதியவர் மூவாதியார். 5 70 எழுதியவர் யாருன்னா மூவாதியார் அப்படின்னு எழுதியிருக்காரு. திணைமொழி 50 தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த திணைமொழி 50 திணைமாலை 150 தெளிவா கொஸ்டினை படிச்சு ஆன்சர் பண்ணோம். ஒரு ஃப்ளோல ஓடிட்டீங்கன்னா ஆன்சர் மாத்தி போட்டுருவீங்க. திணைமொழி 50 எழுதியவர்னா கண்ணன் சேந்தனார் அப்படின்றவர் தான் இந்த திணைமொழி 50 எழுதியிருக்காரு. அடுத்தது திணைமாலை 150 அப்படின்னு எழுதியவர் யாருன்னா கனிமேதாவியர். திணைமாலை 150 எழுதியவர்
கனி மேதாவியர் அப்படின்றது. கடைசியா கைநிலை அப்படின்றது புல்லங்காடனார். கையை வச்சு புல்ல புடுங்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கைநிலை எழுதியவர் யாருன்னு பார்த்தோன்னா புல்லங்காடனார் அப்படின்றவர் தான் இந்த கைநிலை எழுதியிருக்காரு. சரிங்களா? சரி, இந்த நூல் ரொம்ப பார்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த திணைமாலை 150 கனி மேதாவியர் முக்கியம்னு சொல்லிட்டு. ஏன்னா கனி மேதாவியர் முன்னாடி என்ன நூல் எழுதியிருந்தா நம்ம பார்த்துருந்தோம். ஏலாதி அப்படின்ற நூலை எழுதியிருந்தாரு. என்ன நூல் எழுதியிருந்தாரு? ஏலாதி அப்படின்ற நூலை இவர் எழுதியிருந்தாரு நம்ம பார்த்துருந்தோம். அதனால இவர் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏலாதி கனி மேதாவியர் அப்படின்றது இருக்கு. இங்க மறுபடியும் திணைமாலை 150 எழுதியவர் கனி மேதாவியர். அப்போ கேட்பாங்க 17 கீழ்கணக்கு நூல்கள்ல 2 வகையான நூல்களை எழுதியவர் யாரு, 2 நூல்களை எழுதியவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம யாரு போடணும்? கனி மேதாவியர் அப்படின்றவரை போடணும். சரி, நம்மளுடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சங்க இலக்கியங்கள், சங்கம் அறிவிய காலத்துல எழுதப்பட்ட இலக்கியங்கள் அப்படின்னு பேசிக்கா 17 மேற்கணக்கு நூல்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒரு ஓவர் வியூ இதுதாங்க. இதை தாண்டி இதில் கொஷின்ன்றது பேசிக்காக இப்படி தான் கேட்பாங்க. இதை தாண்டி கொஷின் வரும் அப்படின்னா நாம் ஒரு வீடியோலையுமே தனித்தனியாக ஒரு நூலை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க தான் போகிறோம். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத தெளிவாக பார்த்து நான் அந்த வீடியோவில் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு போதுமானது. பள்ளி புத்தகம் தாண்டி வேறு எதுவுமே ரீட் பண்ண தேவையில்ல. அப்போ நம்ம வீடியோவில் பார்த்துக்கோங்க. பள்ளி புத்தகங்கள் தான் மேக்ஸிமம் எடுத்து போடுவேன். ஸ்கூல் புக்கை தாண்டி அந்த டேட்டா நான் வெளியில் போகவே மாட்டேன். அது போனாலுமே இந்த 11th 12th எத்திக்ஸ் புக்கு அந்த மாதிரியான சில விஷயங்கள் டேட்டாவை எடுத்து போடுறாங்க. சரிங்களா? ஏன்னா அதில் கொஞ்சம் இருக்கும். ஒரு ஆசிரியர் பேர் நமக்கு யூனிட் 8ல் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை யூனிட் 8லேயே தனியாக பார்த்துக்கோங்க, இல்லை தமிழில் பார்த்துக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? இதுதான் இந்த 17 மேற்கணக்கு நூல் கீழ்கணக்கு நூல் பேசிக் வீடியோ. நம்ம வீடியோ ரெகுலராக இனிமேல் வரதான் போது. ஒரு நூலை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தாங்க. பேசிக்காக அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷம் கூட வீடியோ தாண்டாது. மேக்ஸிமம் 20 நிமிஷம் தான். 15 to 20 நான் முடிச்சிடுறேன். நீங்கள் ஸ்பீடாக கூட ஓட்டி கூட பார்த்துக்கோங்க. பார்த்துட்டுனா போதும். இதை தாண்டி எதுவும் கொஸ்டின் வராது. சரிங்களா? இதெல்லாம் நல்லா படிங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவோன்ற கனவோட நம்ம தொடர்ந்து முயற்சி செய்துகிட்டே இருப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.